Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா வீரேல இருந்து brass, chrome and copper material பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட் VFB கிளிக் பண்றேன். பாத்தீங்க அப்படினா இதுல brass material இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். இது chrome, இது copper வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி கிரியேட் பண்றது அப்படினா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளார போகலாம். நான் 3 ஸ்பியர் வந்து இது மாதிரி எடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு, அதாவது நமக்கு கமெண்ட் பேனலில் இந்த ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸில் உள்ள இதில் ஏதாவது எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் எம் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிஃபால்ட்டு ஸ்லாட் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கார்னர்ஸ்லையும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் வந்து நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஷேடில் இருக்கும். ஓகேங்களா? நான் செலக்ட் பண்ணுறேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து இங்கே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோடு சேர்ந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நான் இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நான் இதை எதுக்கும் அப்ளை பண்ணலை. இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி ட்ரையாங்கிள் வந்து ஃபில் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா? சாலிட் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சீனில் வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருக்குது. நம்ம இப்போ ஆக்டிவில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நமக்கு இந்த சாலிட் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒயர் ஃப்ரேம் அங்கே ஃபில் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஃபால்ட் ஸ்லாட் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா brassன்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால brass 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த டிஃப்யூஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. RGBயில் பார்த்தீங்க அப்படின்னா 31, அதாவது ஆரில் வந்து 31 கொடுத்துக்கோங்க. இதில் 18 கொடுத்துக்கோங்க. ப்ளூவில் வந்து 0 வச்சுக்கலாம். ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ரிஃப்ளெக்ட் கலர் ஸ்வாட்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெட்டில் 222 கொடுத்துக்கோங்க. க்ரீனில் 199, ப்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா 111 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கிளாஸினஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து 0.82 கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்னர் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து செக் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஐஓஆரில் பார்த்தீங்க அப்படின்னா 18 கொடுத்துடுங்க. சப்டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 32 கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டெப்த்தில் 7 கொடுத்துக்கோங்க. இதை வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதாவது நான் இது ரெண்டுத்துக்கும் அதை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோம்னு நேம் கொடுத்துக்கலாம். குரோம் 1ன்னு கொடுத்துக்கிறேன். டிஃப்யூஸ் கலர் ஸ்வாட்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே 6 இருக்காப்பில் கொடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 230 இருக்கிறாப்புல கொடுத்துக்கோங்க. இதில் 230 இருக்காப்புல கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கிளாஸினஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.99 இருக்கட்டும். பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐஓஆர் இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொடுத்துக்கோங்க. சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 32 கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துக்கோங்க. இதில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் டிஃபால்ட் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் வந்து நம்ம காப்பர்னு கொடுத்துக்கோங்க. டிஃப்யூஸ் கலர் ஸ்வாட்சஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுங்க, க்ரீனில் 3 கொடுத்துக்கோங்க, ப்ளூவில் 2 கொடுங்க. ரிஃப்ளெக்ஷன் கலர் ஸ்வாட்சஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 210 கொடுங்க, 136 கொடுத்துக்கோங்க, அடுத்து 120 கொடுத்துக்கோங்க. இதில் ஆர் கிளாஸினஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 0.8 கொடுத்துக்கோங்க. ஐஓஆர் பர்சனல் ஐஓஆரில் 10 கொடுங்க. மேக்ஸிமம் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கேட்குது, அதனால் நம்ம இது காப்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து இதுக்கு அசைன் பண்ணிக்குவோம். இப்போ இது 3த்துக்கும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். கீபோர்டில் F9 கொடுங்க. ரெண்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஓஆர் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். ஐஓஆர் வேல்யூ கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளரியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மெட்டீரியல்ஸ் போல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 24 ஸ்லாட்ஸ் இருக்கும். இதில் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் டிஃபால்ட் ஸ்லாட் எதுவும் இருக்காது. அதனால் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு டைமும் நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த டைம் அப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
அந்த ஃபைல் சேவ் பண்ண லைப்ரரியை வந்து நம்ம எந்த ப்ராஜெக்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, அதை வேறு ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.